திரித்துவ கடவுளிடத்திலிருந்து உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். துதிகளின் பதிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தா, எங்களை தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்து தெரிந்து கொண்டவரே, எங்களை கல்வாரி சிலுவின் வழியாய் ரட்சித்து கொண்டவரே, தூய ஆவியின் வழியாய் வழிநடத்துகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் கூட எங்களை ஜீவனோடு எழுப்பி ஆண்டவரே, இதோ உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் எங்களை நீர் வைத்திருக்கிறபடி நாளை உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. அந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உங்களுடைய இறை ஆசிரியர்களை தந்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அடியார்களாக எங்களை ஆண்டவர் நீர் எடுத்து பயன்படுத்துகிறார். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உடைய இல்லங்களிலே உள்ளங்களிலே அமைதி, சமாதானம், சந்தோஷம் பெருகட்டும். மரித்து உயிர் தெழுந்த ரட்சகராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமேன். காலை நேரத்தில் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்த ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் என்ற பெர்க்மன்ஸ் தந்தை அவருடைய பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் என்ற பாடல். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், ஆணிந்து கோணிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், ஆணிந்து கோணிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன்.
வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன். ஒரு கோலை ஏந்தி ஆராதிப்பேன். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன். ஒரு கோலை ஏந்தி ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திரு பெயரிலே இந்த மகிழ்ச்சியான காலை நேரத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஸ்தோத்திரங்களை, அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கின்ற வேத பகுதி அது லூக்கா 8ஆம் அதிகாரம் 26 முதல் 39 வரை உள்ள பகுதிகள். இந்த பகுதி ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக நாம் பார்க்கின்றோம். கெரசனேர் பகுதியில் பேய் பிடித்த ஒரு மனிதனை ஆண்டவர் நலமாக்குகின்ற ஒரு பணி. இந்த அருமையான அற்புதம் மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலும் மார்க் 5ஆம் அதிகாரத்திலும் இடம்பெற்றிருக்கிறது. கான்கோரிங் த அன்கன்ட்ரோலபிள், கான்கோரிங் த அன்கன்ட்ரோலபிள் என்ற தலைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதாவது எந்த விதமான ஒரு கண்ட்ரோல் இல்லாத, ஒரு பிடிப்பு இல்லாத வாழ்ந்திருந்த மனிதனை ஆண்டவர் கண்ட்ரோல் பண்ணி ஒரு மனிதனாக மாற்றுகின்ற ஒரு சம்பவம் தான் இந்த நாளைக்குரிய சம்பவமாக நம்ம பார்க்கிறோம். இதில் இயேசு அசுத்த ஆவியை துரத்தி அவனை விடுதலை செய்கின்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ இதனுடைய தலைப்பு ஆண்டவர் விடுதலை அளிக்கின்றவர். அல்லேலூயா! ஆண்டவர் விடுதலை அளிக்கின்றவர் இல்லையா? இங்கே நம்ம பார்க்குறோம், அவர்கள் கலிலேயாவுக்கு எதிரே இருக்கும் கெரசனேர் பகுதியை நோக்கி படகை செலுத்தினார். அது ஒரு புறஜாதியாருடைய பகுதி. கலிலேயாவே புறஜாதியார்கள் யூதர்கள் மிக்ஸ் ஆகி வாழ்ந்த ஒரு இடம். கெரசனேர் என்பது இன்னும் புறஜாதியார்கள் வாழுகின்ற ஒரு இன்டீரியர், ஒரு கிராம பகுதியாக நம்ம பார்க்கின்றோம். கரையில் இறங்கியதும் அந்த நகரை சேர்ந்த ஒருவர் அவருக்கு எதிரே வந்தார். பேய் பிடித்த அவர் நெடுநாளை ஆடை அணிவதில்லை. பாருங்க, இந்த பேய் அல்லது இந்த டீமன் பொசஸ்ட் என்று சொல்லுவார்கள், அவனை எப்படியெல்லாம் அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளோ அவமானப்படுத்தி இருக்கிறது. பார், உடல்ல துணி இல்லை, துணி இல்லாத சுற்றி கொண்டிருக்கிற நேரத்தில் அவனுடைய குடும்பத்தின் மக்கள் எப்படி நினைத்திருப்பாங்க, எவ்வளோ பெரிய அவமானமாக அதை நினைத்திருப்பாங்க, தலைகுனிவாக நினைத்திருப்பாங்க. பொதுவாக இந்த மாதிரி மக்களை எல்லாம் விரட்டி அடிச்சிருவார். சில மக்கள் தான் அவங்கள வீட்டில் வச்சு வைத்தியம் பார்ப்பாங்க, மருத்துவம் பார்ப்பாங்க. நிறைய பேர் சிக்கான அது அல்லது பித்தம் சரியாக இல்லாததுனாலையும் துரத்தி விட்டுறாங்க. இது நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம். அவங்களெல்லாம் நம்ம வெளியே ரோடு சைடில் இருக்கிறாங்கல்ல, அவங்கள பார்த்தாவே நமக்கு தெரியும். அப்போ பாருங்கள், ஆடை அணிவதில்லை. அதனால் அவன் குடும்பத்தை விட்டு நிச்சயமாக வெளியே தான் இருப்பான். காட்டில் தான் அவன் இருக்கிறான், கல்லறைகளிலே காடுகளில் தான் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறான். குடும்பம் அவனை வெறுத்திருக்கிறது, சொந்த பந்தம் வெறுத்திருக்கிறது, உடன் பிறந்தவர்கள் வெறுத்திருக்கிறார்கள். அந்த நகரே அவனை ஒரு பெரிய பேய் பிடித்தவனாய் பார்க்கிறான். அப்போது நெடுநாளாய் அவன் அது மாதிரி இருக்கிறான். வீட்டில் தங்காமல் கல்லறைகளில் தங்கி வந்தான். ஏன் வீட்டில் தங்கலைன்னா அவன் சேர்க்க மாட்டான். வீட்டில் தங்கினாக்கா எங்கே நம்மளை இவன் எதனா செஞ்சிருவானோ, அடிப்பானோ, கொலை செய்து விடுவானோ என்ற எண்ணம் அவங்களுக்கு இருந்திருக்கலாம். அதனால் அவரை துரத்தி விட்டுறான், வெளியே இருக்கிறார். அவர் இயேசுவை கண்டதும் கத்தி கொண்டு அவர் முன் விழுந்து, பார்த்தீங்களா, இயேசு உலக இரட்சகர் என்பதை பேய் பிசாசு அறிந்திருக்கிறத தவிர இன்னைக்கு மனிதர்கள் யாருமே அறிய மாட்டேன்றாங்க. பார்த்தீங்களா, பிசாசுக்கு தெரியுது, பேய்க்கு தெரியுது இவர் உண்மையாகவே தேவ குமாரன் என்று. நிறைய இடங்களில் பிசாசு இயேசுவை தேவகுமாரன் என்று அறிக்கையிட்டிருக்கிறது. நம்ம வேதத்தில் பார்க்குறோம், மனிதர்கள் தான் அறிக்கையிடுறாங்க. பேதுரு நிறைய முறை சொல்கிறாரு, அதே நேரத்தில் ஏசாமி நிறைய இடத்துல தன்னை பற்றி சொல்கிறார். ஆனால் இங்கே
நாம் பார்க்கும்போது நாம் சிந்திக்க தவறிய ஒரு வசனம் அல்லது காரியம் என்னன்னா, இயேசுவை பிசாசுகள் தேவகுமாரன் என்று அறிக்கையிடுகிறது என்றால் எந்த அளவிற்கு அவர் உன்னதமான தேவனுடைய குமாரனாய் இருந்திருப்பார் என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும். அப்போ பிசாசுகள் இயேசுவை அறிக்கையிடுகின்றது. அப்போ மகனே, ஆண்டவரை சொல்றார் அவரு, இயேசுவே உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? என்னை வதைக்க வேண்டாம் என உம்மிடம் மன்றாடுகிறேன் என்று அவர் உரத்த குரலில் கூறினார். பார்த்தீங்களா, அவரை ஏன் எங்க ஆண்டவர் வந்தாருன்னு அவர் நினைக்கிறாருன்னா, எங்களை போன்ற பிசாசு பிடித்தவர்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நாங்கள் ஜாலியாக இருக்கிறோம், இவனுக்குள்ள நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை போய் நீ வெளியே துரத்திட்டாக்கா நாங்கள் எப்படி ஐயா சந்தோஷமா இருக்க முடியும்? ஏன்னா நீர் விடுதலை அளிக்கிற தேவன் என்பதை மிக அழகாய் சொல்லுகிறான். அல்லேலூயா. ஆம், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பேய் என்கின்ற ஒரு பெரிய கொடிய ஆவினாலே அழக்களிக்கப்படுகிறீர்களா? பேய் என்று சொன்னால் லிட்ரலாக நம்ம எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு போதைக்கு அடிமை, குடிக்கு அடிமை, புகைக்கு அடிமை, பெண்ணுக்கு அடிமை, மதுவுக்கு அடிமை, இதெல்லாம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆவி ஸ்பிரிட் நமக்குள்ள இருந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறது இல்லையா? சிறையில் நம்ம அடிமையாக இருக்கிறோம், எல்லாத்துக்கும் அடிமை. உணவுக்கு நிறைய பேர் இன்னைக்கு உணவு அடிமையாக இருக்கிறோம் இல்லையா? இது மாதிரி நிறைய கெட்ட பழக்கங்களுக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோம். இதுலேருந்து எல்லாம் ஆண்டவர் நம்மை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் கல்வாரி சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை மீட்ட தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அப்போ சொல்றாரு, என்னை வதைக்க வேண்டாம் என்று கூற. ஏனென்றால் அவரை விட்டு வெளியேறுமாறு தீய ஆவிக்கு இயேசு கட்டளையிட்டு இருந்தார். அப்போ இறங்கின போதே இயேசு மனசுக்குள்ளே சொல்லிட்டாரு, நீ வெளியே போயிடு அவனை விட்டு அப்படின்னு இல்லையா? அதான் ஆண்டவருடைய அதிகாரத்தை இங்கே நம்ம பார்க்கணும். அது எத்தனையோ முறை அவரை பிடித்திருந்தது. அவ்வேளைகளில் அவர் சங்கிலிகளாலும் விலங்குகளாலும் கட்டப்பட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்தும் அவற்றை உடைத்து எரிந்தது. எவ்வளோ பெரிய சங்கிலினால பிசாசுகள் உடைச்சுன்னு வந்துடும், அது நமக்கு நல்லாவே தெரியும். பார்த்தீங்களா? அதான் நம்ம இங்கே பார்க்கணும். அதுக்கப்புறம் மட்டுமல்ல, தீய ஆவி அவரை பாலை நிலத்துக்கு இழுத்து செல்லும். அதாவது இந்த வனாந்திரமான இடம் தான் பாலை நிலம், ஆட்கள் இல்லாத ஒரு இடம். இயேசு அவரிடம், உன் பெயர் என்ன என்று கேட்க அவர் இலகியோன், அதாவது லேகியோன் என்று அர்த்தம். லேகியோன் என்று சொன்னால் ஒரு பேய் அல்ல, பல பேய்கள் அவருக்குள் புகுந்திருந்தன. அவை தங்களை பாதுகாத்து கொள்ள போக பணிக்க வேண்டாம், தங்களை பாதாளத்துக்கு போக பணிக்க வேண்டாம் என்று வேண்டிக் கொண்டது. அவரை வேண்டின. அங்கு ஒரு மலையில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. அவற்றுக்குள் புகும்படி தங்களை அனுமதிக்குமாறு பேய்கள் அவரை வேண்டினார். அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார். பார்த்தீங்களா? அந்த பேய்கள், அதாவது 70 பேய்கள் என்று லேகியன் என்று சொன்னால் 70 பேய்களுக்கு மேலே சொல்றார். அவருக்கு அனுமதி கொடுத்தார். பேய்கள் எங்களை வெளியே வெட்டாதீங்க, நாங்கள் போய் அந்த பன்னிகள் மீது அந்த பன்னிகளுக்குள்ளாக நாங்கள் புகுந்து கொள்கிறோம் என்று அனுமதி கேட்கிறது. பார்த்தீங்களா? நம்ம ஆண்டவர்கிட்ட எந்த அனுமதியும் கேட்காம எல்லா பாவத்தையும் அக்கிரமத்தையும் செஞ்சுட்டு அப்புறமா கடைசியாக வரும். ஆனால் இங்கே பேய் பிசாசு பன்றிகளுக்குள்ளே போகிறதுக்கே என்ன கேட்குது? அனுமதி கேட்குறதை நம்ம பார்க்குறோம். இப்போது ஆண்டவர் அனுமதி கொடுத்துட்டாரு. பேய்கள் அவரை விட்டு வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. பன்றி கூட்டம் செங்குத்து பாறையிலிருந்து ஏரியில் பாய்ந்து விழுந்து மூழ்கி இறந்து போனது. இதெல்லாம் பார்க்குறாங்க. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவங்கெல்லாம் பார்க்குறாங்க. பன்றிகளை நடத்தி கொண்டிருந்தவர்கள் அதை பார்த்து ஓடிப்போய் நகரிலும் நாட்டுப்புறத்திலும் அறிவித்தார்கள். நடந்தது என்ன என்று பார்க்க மக்கள் இயேசுவிடம் வந்தார்கள். பேய்கள் நீங்க பெற்றவர் ஆடை அணிந்தவராய் அறிவு தெளிவுடன் இயேசுவின் காலடியில் அமர்ந்திருப்பதை கண்டு அஞ்சினார்கள். அல்லேலூயா. பார்த்தீங்களா? இந்த டீமன் பொசஸ்ட் மேன் ஆடை இல்லாமல் இருந்தார், அறிவு தெளிவு இல்லாமல் இருந்தார், கண்ட இடத்துல படுத்துருந்தார், கண்ட இடத்துல இருந்தார். இப்போது அவன் ரொம்ப அழகாக ஆடைகளை உடுத்தி அறிவு தெளிந்தவனாக இருக்கான். இதுதாங்க இயேசு ஆண்டவர் நற்செய்தி. அதில் எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் காட்டு மிராண்டித்தனமாக இருந்தவர்களை எல்லாம் இந்த நற்செய்தி மாற்றி மனிதனாக வாழ வைக்கிறது, ஆடைகளை தருகிறது. இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் ஆடைகளை உரிந்து அழகு பார்க்கிற சமுதாயமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் ஆடைகளை தந்து நம்மை போர்த்தி நம்முடைய நிர்வாணங்களை மறைத்து நம்மை ஆசீர்வதிக்கிற, நம்மை விடுதலை செய்கிற ஆண்டவராக இருக்கிறது. உலக பிரகாரமான சட்ட திட்டங்கள், உலக பிரகாரமான கட்டுப்பாடுகள்
உலக பிரகாரமான சாதி, மதம், இனம், மொழி பேதத்தினாலே இன்னைக்கு நசுக்கப்படுகிற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் நற்செய்தி மிகப்பெரிய தீபமாய் விளங்குகின்றது சொன்னால் அது மிகையாக. இன்னைக்கு ஏன் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ கூட கிராமப்புறங்களில் ஏழைகள் மிதிக்கப்படுகிறார்கள் பணக்காரர்களால், சாதியினால். இன்னைக்கு ஒரு காலத்தில் ஏன் நாம கூட இந்த குடியாந்தருன்னு சொல்லுவாங்க, அந்த பக்கம் போகும்போது மேலாடை அணியக்கூடாது, மேலே போத்திருந்த டவுலோ அல்லது வேஷ்டியோ கலட்டி இடுப்பில் வைத்து கொள்ள வேண்டும், செருப்பை தூக்கி தலை மேலே வைத்து கொள்ள வேண்டும். இதான் அன்றைக்கு இருந்த நிலைமை. இதெல்லாவற்றையும் மாற்றினது இன்னைக்கு சுவிசேஷம். அல்லேலூயா. சுவிசேஷம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் மிகப்பெரிய விடுதலையை நாம் அடைந்திருக்கிறோம் இல்லையா? அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க, எந்த இடத்துல மனிதன் நாகரிகத்திலும் நல்ல மனுஷனாக வளர்ந்திருக்கிறானோ அந்த இடத்துல போய் தேடி பாருங்க, ஒரு மிஷினரியின் கல்லறை இருக்கும் என்று சொல்லுவார். ஆகவே இன்றைக்கு நாம் பார்க்குறோம், இன்றைக்கி சவுத் ஆப்பிரிக்கா முதல் முறையாக வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இந்த கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி ஜெயிச்சிருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் யார் தெரியுமா? அவங்க காட்டு மிராண்டிங்க, மனுஷனை சாப்பிட்றவங்க, மனித உடல்களை சாப்பிட்டு கொண்டிருந்தவங்க. டேவிட் லிவிங்ஸ்டன் லண்டன்ல இருந்து போய் அங்கே தங்கி ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்தார். இன்றைக்கு எல்லாரும் இயேசுவின் பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பார்த்தீங்களா? ஆண்டவருடைய நற்செய்தி எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் விடுதலை, சமாதானம், சந்தோஷம். இதுதான் இன்றைக்கு ஆண்டவருடைய நற்செய்தி செய்கிறது. ஆனால் இதை போய் என்ன சொல்றாங்க? மதம் மாத்துறாங்க. அவன் மனம் மாறுறான். மனம் மாறி தான் விடுதலை அடைந்த ஆண்டவரிடம் வருகிறான். அதில் என்ன தவறு இருக்கிறது? மற்றவர்கள் அதை செய்வதில்லையே. சாதிய கட்டமைப்பு, மத கட்டமைப்புக்குள்ளாக புகுந்து கொண்டு இப்படிதான் இருக்கணும், நாங்கள் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர்கள் பாருங்க, அவன் ரொம்ப அழகாக சொல்றார், ஆடை அணிந்திருந்தான், அவன் அழகாக அறிவு தெளிவோடு இருக்கிறான் இல்லையா? போய் அவங்க எல்லாருக்கும் அறிவிக்கிறாங்க. அப்பொழுது கெரசனரை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து திரண்டு வந்திருந்த மக்கள் அனைவரும் மச்சம் மேலிட்டவர்களாய் தங்களை விட்டு போகும்படி இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். அவர் படகேறி திரும்பி சென்றார். அப்பொழுது பேய்கள் நீங்க பெற்றவர் தம்மை கூட்டி செல்லும்படி இயேசுவிடம் மன்றாடினார். அவரோ, உம்முடைய வீட்டிற்கு திரும்பி போய் கடவுள் உனக்கு செய்ததை எல்லாருக்கும் எடுத்து கூறி என்று சொல்லி அனுப்பினார். அவரும் நகரமெங்கும் போய் அவரை இயேசுவை பற்றி சொன்னார். அல்லேலூயா. பார்த்தீங்களா? நம்ம கூட என்ன நினைக்கிறோம்? ஏசு அமை கூடவே போயிடலாம் அவர் ஊழியத்தில் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அவர் கூட போக தேவையில்லை, அவரை பின்பற்றினால் போதும். இப்போ இந்த மனிதரை ஆண்டவர் என்ன பண்றாரு? நீ இந்த ஊர்ல இரு, இந்த ஊர்ல தங்கியிருந்து சுவிசேஷத்தை சொல்லு, அப்பதான் உன்னை எல்லாரும் நம்புவாங்கன்னு சொல்லி அந்த கெரசனேர் பகுதியில் அவரை விட்டு போறார். அப்போ tormented by demons இல்லையா? அவன் பிசாசினால சித்திரவதை செய்யப்பட்டான். ஆனால் ஆண்டவர் அதை மாற்றினார் இல்லையா? பவர்லெஸ் அண்ட் ஐசோலேட்டட், அவன் தனிமையா இருந்தான். ஆண்டவர் அந்த பிசாசை விரட்டி அவனை ஆசீர்வதித்தார். இயேசுனுடைய அதிகாரத்தை பார்க்குற ஜீசஸ் அத்தாரிட்டி கன்ஃபரண்டிங் த டீமன், ஜீசஸ் பவர் ஓவர் த அன்கிளீன் ஸ்பிரிட். இந்த அன்கிளீன் ஸ்பிரிட் பிசாசை டைரக்டாக டெவிலின் இங்கே சொல்லலை, அன்கிளீன், அதாவது தவறான சிந்தனைகளை உடைய ஒரு ஆவி. நமக்குள்ள கூட நிறைய தவறான சிந்தனைகள் ஆவி இருக்குது. ஆண்டவர் அதை வெளி நீக்குகிறார். டெலிவரன்ஸ் அண்ட் ரெஸ்டோரேஷன், மேன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவன் அழகாய் விடுதலை அடைந்து அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரான். இப்போ அன்கிளீன் ஸ்பிரிட்லேருந்து கிளீன் ஸ்பிரிட்டுக்கு வந்துட்டான். அதான் முக்கியம். அன்கிளீன் ஸ்பிரிட்லேருந்து கிளீன் ஸ்பிரிட்டுக்கு அவன் அறிவு தெளிவுள்ளவனாய் மாறிக்கிறான். அப்போ அவன் என்ன பண்ணுறான் பாருங்க, அந்த மக்கள் எல்லாம் பயந்து வராங்க இல்லையா? ரெஸ்பான்ஸ் டு ஜீசஸ் பவர், ஃபியர் அண்ட் அமேஸ்மெண்ட், த பீப்புள்ஸ் ரியாக்ஷன் to Jesus miracle, witnessing to others the man's new life and testimony. அவன் புதிய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம 3 விஷயங்கள் பார்க்குறோம். ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு போராட்டம் உண்டு. வாழ்க்கை என்பது போர்க்களம் மாதிரி, அதில் நமக்கு நிறைய போராட்டம் உண்டு. ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மளை வெற்றி பெற செய்கிறார். அதே நேரத்தில் நம்மளை விடுதலை செய்கிறார். 3வது நம்ம சாட்சியாக இருக்கணும். பார்த்தீங்களா? பேய் பிடித்த இந்த சம்பவங்களை நிறைய நம்ம சுவிசேஷ பகுதியில் பார்க்குறோம். மார்க் 5ஆம் அதிகாரம், மத்தேயு 8ஆம் அதிகாரம், இயேசுவின் அதிகாரத்தை பார்க்குறோம். லூக்கா 4ஆம் அதிகாரம், மார்க் 1ஆம் அதிகாரம். விடுதலை ஆனதை நம்ம பார்க்குறோம். 2 கொரிந்தியர் 5, ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழவெல்லாம் ஒழிந்து போயின. எபேசியர் 2:1-5 பார்க்குறோம். ஆண்டவர் நம்மை மரணத்திலிருந்து வாழ்வுக்கு கொண்டு வந்திருக்கிறார். விட்னஸிங் அண்ட் டெஸ்டிமனி இல்லையா? அதை தான் நம்ம மார்க் 5லையும் அப்போஸ்தலர் 4லையும் பார்க்குறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து
நம்மளை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார், நம்மளை விடுதலை செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட அன்கிளீன் ஸ்பிரிட்லேருந்து விடுதலை செய்து நமக்கு நல்ல ஸ்பிரிட்டை கொடுத்துருக்கிறார். அப்போ நம்ம குடும்பத்திலையும் சரி, நம்ம திருச்சபையிலும் சமுதாயத்திலும் சரி, நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற கலங்கரை விளக்கமாக வெளிச்சமாக வாழ தூய ஆவியானவரை அழைக்கிறார். அதற்காக நம்ம வாழ தூய ஆவியானவர் நம்ம பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். துதிகளின் மதிலே மகிமையோடு வீற்றிருக்கிறவங்க நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உங்களுடைய இறை வார்த்தையை அடியார்களாக எங்களுக்கு நீ தந்து வருவதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நாளிலே கேட்ட வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அறிவு தெளிவுள்ளவனாய் இருந்தான், அவன் ஆடை அணிந்திருந்தான் என்று பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி அவன் அறிவு தெளிவுள்ளவனாய் இல்லை, ஆடை அணியவில்லை, கல்லறைகளிலே அவன் வாசமாக இருந்தான், வனாந்தரத்தில் வாசமாக இருந்தான், குடும்பத்தை விட்டு இருந்தான், மனைவியை விட்டிருந்தான், பிள்ளைகளை விட்டிருந்தான். இந்த உலகமே ஒதுக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய நீர் வந்த போது அவனை சேர்த்து கொண்டு அவனுக்கு வாழ்வு கொடுக்குது. அது போல தான் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் கூட நீர் நிறைய ஆசீர்வாதம் தருகிறீர். இந்த உலகம் எங்களை சாதியின் ரீதியாக மதத்தின் ரீதியாக ஒதுக்கி வைத்தது. ஆனால் நீர் எங்களை சேர்த்து கொண்டு இப்படி பிள்ளைகளாய் உயர்த்திருக்கிறேன். பிரபுக்களோடு அதிபதிகளோடு உட்கார வைத்து அழகு பார்க்கிறேன். நன்றி ஆண்டவர். இந்த காலை நேரத்தில் இந்த இறைவசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும், பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிற மக்களுக்காக, ஆண்டவர் இந்தியாவில் இருக்கிற மக்கள், தமிழ் மக்களுக்காக, தமிழ் கிறிஸ்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். கிறிஸ்தவர் அல்லாத மக்களும் இதை பார்க்குறாங்க. அவர்களுக்கும் உங்களுடைய இறை ஆசிரியர்களை என் தேவன் தந்து வழி நடத்துங்க. குறிப்பாக இந்த நேரத்தில் ஆண்டவரே, இஸ்ரேல் ஆண்டவர் ஈரான் போருக்காக ஜபிக்கிறோம். நிற்க கர்த்தர் கிருபை தாரும். அதே போல் ஆண்டவர் உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தப்படட்டும். உலகமெங்கும் இருக்கிற எல்லா மக்களும் ஆண்டவர் இயற்கை ஆபத்து, ஆண்டவர் பேரழிவுகள், இந்த எரிமலைகள் அங்கங்கே வெடிக்கிறது, சுனாமி வருகிறது, ஆண்டவரை பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய் வருகிறது, காட்டுத்தீ, இது எல்லாத்துலேயும் காப்பாற்றார். இப்படி இந்திய தேசத்திற்காக ஜபிக்கிறோம். இப்படி தாய் திருநாடாக இந்திய தேசத்தினுடைய ஆண்டவர் தலைவர்கள், என்னுடைய ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சரவைக்காக, ஒவ்வொரு மாநிலத்துடைய முதலமைச்சர், அமைச்சரவைக்காக, குறிப்பாக மணிப்பூருக்காக ஜபிக்கிற அமைதி சமாதானத்தை தார். இப்படி இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், பெருஸ்தா மருத்துவமனை, கண்கடை இறையல் கல்லூரிக்காக ஜபிக்க நேற்று தினத்தில் இதோ ஆண்டவரே ஒரு ஒற்றை ஆண்டவரே தலைமை கொடுத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அதில் எந்த பிரச்சனையும் வராதபடி வருகிற ஆண்டவரே ஜூன் மாதம் 25ஆம் தேதி ஆண்டவர் எல்லா பிள்ளைகளும் அங்கே சென்று படிக்க ஆண்டவரை செமினரி திறக்கிறது. எல்லாரும் போய் படிக்க கர்த்தர் கிருபை தார். குறிப்பாக ஃபீஸ் அதிகமாக போட்டுக்கிறாங்க. ஏழை எளிய மக்களுக்கு கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சிமன்றார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை விசேஷமாக இன்றைக்கு ஆண்டவரை எங்களோடு கூட ஊழியத்தில் ஆண்டவர் வருடங்களாக இணைந்து வந்து கொண்டிருக்கிற இப்படி அன்பர் சாருக்காக, ஏஞ்சக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள், மாத்தல் மறைகளுக்காக ஜபிக்கிறோம். எல்லாரையும் ரத்த கோட்டைகளை மறைத்துக்கொள்ளும், தேவைகளை சந்தியும். அதே போல் என்னுடைய சாக்கோ சாருக்காக, பிரீதா டீச்சருக்காக, அடியனுக்காக, அடியன் குடும்பத்திற்காக, அடியன் பணியாற்றுகிற பாபனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல் சரம் திருச்சபைகளுக்காக, பலவீனமார்களுடைய அமுதம்மாவுக்காக, விமலாமாவுக்காக, நகோமி அம்மாவுக்காக, தம்பி பிரவீனுக்காக, நிக்சன் ஐயருக்காக, ஆண்டவர் ராஜ்குமார் ஐயருக்காக, என்னுடைய அருமையான ரெவரண்ட் டாக்டர் உதயநேசன் ஐயருக்காக வேண்டிக் கொள்கிறோம். பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றுங்க, தேவைகளை சந்திங்க. ஆண்டவர் இந்த நாட்களில் பிறந்த நாளை கண்டு இந்த நாளிலே நன்றி செலுத்தி கொண்டிருக்கிற என்னுடைய ஐநாவரம் ஆண்டவர் குட் ஷெப்பர்ட் லுத்தரன் திருச்சபனுடைய அருமையான ஐயா மோசஸ் குமார் அவருடைய அன்பான ஆண்டவரே ஒய்ஃப் கமலி அவர்களுக்காக ஜபிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரை பிறந்த நாளை காணுகின்ற அன்பு மக்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. குறிப்பாக பிறந்த நாளை காணுகின்ற ஐயாவை ஆசீர்வதிங்க ராஜா. அவருக்கு நல்ல சுகம் பலன் சிவனை என் தேவன் தந்து வழி நடத்துங்க. இது அடியனை பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த டிவோஷனை பற்றி பேசி உற்சாகப்படுத்துகிறோம். தொடர்ந்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து என் வழி நடத்துங்க, தேவையை சந்திங்க. அன்பு மனைவி கமலினிக்காக ஜபிக்கிறோம். சகோதரி ஆசீர்வதிங்க. இதோ ஆலயத்துக்கு எதிரில் இருக்கின்ற அந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் ஆண்டவருடைய நர்ஸாக, சீனியர் நர்ஸாக பணியாற்றுகிறார். ஆண்டவருடைய அன்பு மகள் டாக்டர் ஆண்டவரே கனடாவில் வசிக்கிறாங்க. அவர்களை ஆசீர்வதிங்க. அப்படி தேவையில்லாத சந்திங்க. அப்படியே குடும்பத்தை ரத்த கோட்டைகளை மறைத்து ஆண்டவரை காத்தரல வேண்டுமா ஜபிக்கும். அதே போல் என்னுடைய கண்கடியா ஆண்டவரே லுத்தரன் திருச்சபனுடைய மூப்பர் ஆண்டவரே சைனீஸ் ஸ்கூலில் பணியாற்றிய சுதந்திரம் ஐயாவனுடைய அன்பான மகன் எபினேசர் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரை அவரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய அன்பு மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இந்த நாளில் ஆண்டவரே யாரெல்லாம் பிறந்த நாளை, திருமண நாளை காணுகின்றார்களோ அதற்காக ஜபிக்கிறோம். யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறாங்களோ ஆண்டவரை மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறவர்கள், வீட்டில் இருந்து சிகிச்சை பெறுறவங்க, ஆண்டவர் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் கண்ணோக்கி பார். நம்முடைய விடுதலை தந்து அறிவு தெளிவுள்ளவர்களாய் ஆண்டவரை ஆடை அணிந்தவர்களாய் நாங்கள் வாழ்வதற்கு எங்களை நீர் மாற்றி ஆண்டவர் இந்த உலகத்தில் மிஷினரிகள் எங்களை வந்து சந்தித்த போது ஆண்டவர் நாங்கள் ஆடை இல்லாமல் இருந்தோம். மிஷினரிகள் வந்து எங்களை சந்தித்த பிறகு ஆடைகள் எங்களுக்கு வழங்கப்பட்டது, மருத்துவம் வழங்கப்பட்டது,
கல்வி வழங்கப்பட்டது. இன்றைக்கு நாங்கள் சிறப்பாக இருக்கிறோம் என்று சொன்னால் அது சுவிசேஷத்தினால் மட்டுமே என்பதை உணர்ந்து உமக்கு மீண்டுமா நன்றி சொல்லுகிறோம். அந்த சுவிசேஷத்தை இன்றைக்கு இல்லாத மக்களுக்கெல்லாம் அறிவித்து ஆண்டவரை அறிவு தெளிவை நாங்கள் போய் கொடுக்க கர்த்தர் கிருபை தாரும். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும், அடியர்களை எடுத்து நீர் பயன்படுத்தும். இந்த நாள் முழுக்க நம்முடைய இறை பிரசனோடு தங்கியிருக்கட்டும். ஊழியங்களை ஆசீர்வதியும், பயணங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நற்செய்தி எல்லாரும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட அவர்களும் போய் ஆண்டவரை அறிவு தெளிவர்களாய் மக்களை மாற்ற கர்த்தர் கிருபை தாரும். புதிய கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மரித்து உயிர்த்தெழுந்து எங்களுக்கு விடுதலை வாழ்வு அருளி கொண்டிருக்கிற விடுதலையின் நாயகன், வெற்றியின் வேதனாகிய இயேசுவின் திருப்பெயரில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசிகள் இந்த நாளிலே நம்மளோடு கொண்டிருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ்.